பொதுவா ஒரு சுப காரியங்களுக்கு புறப்படும் போதோ, அல்ல சுப காரியங்கள் தீர்மானிக்கும் பொழுதோ, அல்ல முகூர்த்தங்கள் குறிக்க போகும் பொழுதோ, அல்ல பொதுவா ஒரு நம்ம வேலை செய்யும் பொழுதோ, அல்ல புதுசா ஒண்ணு தொடங்குறோம் அப்படின்ற பொழுது, இந்த சகுன நிமித்தங்கள நாம பார்க்குறோம். இது சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும், இது மூட நம்பிக்கையா அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, அதனுடைய செயல்பாடுகள் அந்த சகுனங்கள் சொல்லிய மாரி அனுகூலமா நடக்கிறதையும் கண்கூடா பார்க்குறோம். அப்போ அப்படியாப்பட்ட அந்த சகுனங்கள் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு இடத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் என்ன தென்படுதோ அல்லது நமக்கு எதிராக என்ன வருதோ அல்லது நாம் பயணிக்கும்போது என்ன நாம் பார்க்குறோமோ இதுதான் சகுனம்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நடக்கிறது தான் குறிக்கும். ஒரு காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் வரும், அந்த நேரத்தில் நடக்கிறது மட்டும் தான் சகுனம். வீட்டை விட்டு வெளியில் வந்து நடுப்புற போயிட்டு இருக்கும்போது திரும்ப பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் அது சகுனங்களாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எப்பயோ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு அப்படின்ற அர்த்தம் தான். அடுத்தது நிமித்தம். நிமித்தம் அப்படின்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று. நம்ம எதையுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அல்லது அது நடக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இயற்கையாக அது நடக்கும். அந்த மாற்றங்கள் தான் நம்ம நிமித்தங்கள்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒரு சில நேரத்தில் நம்மளே அறியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வலது கண் துடிக்கும், இல்லை இடது கண் துடிக்கும். அது ஏன் துடிக்குன்னு தெரியாது, ஆனால் துடிக்கும். அதே மாதிரி விலங்குகளோட குரல்கள் கேட்கும் சடனாக. சில இடங்கள் பார்த்தா வானிலை மாற்றங்கள்லாம் இந்த இடத்துல வரும். இப்படி இந்த நிமித்தங்கள் சொல்லப்படுறதுல இந்த விஷயங்கள் எல்லாமே அடங்கும். இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது எப்போ நடக்கும்னா, நம்ம ஒரு காரியத்தை திட்டமிடுறோம் அல்லது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நிமித்தங்கள் தோணுனா அது அந்த செயல்பாட்டினுடைய விளைவுக்கான அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஒரு குறியீடு. அப்போது இந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வலது கண், வலது தோல், வலது கை ஆண்களுக்கு இயற்கையாக துடிச்சதுன்னா ஒரு செயல் செய்யும் பொழுதோ அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ தூங்கும் பொழுது துடிச்சதுன்னா அது நல்லது. அதே இடது கண், இடது தோல், இடது கை துடிச்சா நல்லது அல்ல. இதே பெண்களாக இருந்து அவங்களுக்கு இடது கண், இடது தோல், இடது கை துடித்தா அது நல்லது. வலது கண், வலது கை தோல், வலது கை துடிச்சா அது நல்ல பலன்களை தராது. அது அசுபம்னு அர்த்தமாகும். இதுதான் நிமித்தம்னு சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் நாம் ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது பள்ளி ஒரு சப்தம் எழுப்போம். அது எந்த திசையிலிருந்து என்ன மாதிரி சப்தம் எழுப்புதோ அதை வைத்து வரக்கூடிய நிமித்தங்கள். சில நேரத்தில் காக்கா வீட்டு முன்னாடி கரைஞ்சா நம்ம இயற்கையாக சொல்லுவோம், யாரோ கெஸ்ட் வராங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நிமித்தம் தான். அதே போல் நம்ம ஒரு செயல் செய்ய போகும் பொழுதோ துவங்கும் பொழுதோ அதை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதோ நாய் தன்னுடைய உடலை உதறது அல்லது அழுகுறது மாதிரி தீய ஒலிகள் எழுப்புனா அது தீய நிமித்தம், அது அசுப நிமித்தமாகும். சில நேரம் இயற்கையான விஷயங்கள்லேயே இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் இயற்கையும் திடீர்னு மேகம் கலைஞ்சி சூரியன் தெரியுது. அது வரைக்கும் நல்லா மேகம் கும்முன்னு இருக்கும். அது கருமேகங்களோ இல்லை வெண்மேகங்களோ இருந்து அது கலைஞ்சு டக்குன்னு சூரியன் தெரியுது. இடி இடிக்கிறது அல்லது மின்னல் வெட்டுறது. பூஜை செய்யும்போது தீபம் தானாக அணைஞ்சு போகிறது அல்லது திடீர்னு பார்த்தா அது ரொம்ப பிரகாசமாக எரியும். இந்த மாதிரி விஷயங்களையுமே நிமித்தங்கள் தான் சொல்கிறோம். அப்போது சகுனத்துக்கும் நிமித்தத்துக்கும் என்ன முக்கியமான வேறுபாடு? ஒரு விஷயத்தை செய்யும் போதோ அல்லது ஒரு செயலுக்காக புறப்படும் போதோ எதிர வர்றது தான் சகுனம். அதே ஒரு விஷயம் செய்யும் பொழுது இது தற்செயலாக இயற்கையில் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது வெளியில் இயற்கையாக சில விஷயங்கள் நடக்கிறது நிமித்தம். பெரும்பாலும் மனிதர்கள், விலங்குகள், பொருட்கள் சார்ந்து வெளிப்படுறது தான் சகுனம். ஆனால் நிமித்தங்கள்ன்றது உடல் உறுப்புகள் சார்ந்தோ ஒரு செயல் சார்ந்தோ அல்லது ஒளி சார்ந்தோ அல்லது இயற்கை நிகழ்வுகள் சார்ந்தோ நடக்கும். இது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் சகுனங்கள் பார்க்கணும்னா, ஒரு பயணம் தொடக்கத்தில் முக்கியத்துவம் பெறும், பயணம் தொடங்கும் பொழுது. இதே நிமித்தங்கள் ஒரு எண்ணம் உள்ள தோணும் போதோ அல்லது செயல் நடக்கும் போதோ அந்த நிமித்தங்கள் அந்த செயல்பாட்டுக்கான விளைவுகளை உணர்த்தக்கூடியது. இவ்வளோ தான் மேஜர் டிஃப்ரென்ஸாக நம்ம சகுனத்துக்கும் நிமித்தத்துக்கும் சொல்கிறோம். இந்த நிமித்தங்களையும் சகுனங்களையும் வைத்துக்கிட்டு தான் நாம் முகூர்த்தங்கள் குறிக்கிறதுக்கும் போகணும். நம்ம முகூர்த்தங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா, சகுனங்கள் சுப சகுனங்களாக இருக்கா, நிமித்தங்களும் சுப நிமித்தங்களாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து போகணும். ஒருவேளை அசுப நிமித்தங்கள் அல்லது அசுப சகுனங்கள் இருந்தால் அந்த காரியத்தை முன்னெடுத்து அப்போ போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற பரிகாரங்கள் பின்னாடி நான் சொல்கிறேன். பொதுவாக நன்மை தரக்கூடிய சுப சகுனங்கள் அப்படின்றது என்ன சொல்லணும்னா, நிறைகுடம், தண்ணீர் நிரம்பிய நிறைகுடம், இரட்டை பிராமணர்கள், சுமங்கலி பெண்கள், யானை, குதிரை, பூக்கள், பழங்கள், பால், தயிர். இந்த பால் தயிர் சில பேர் அசுப சகுனம்னு சொல்கிறாங்க. ஆனால் சுப சகுனம் தான் நூல்கள் சொல்லுது. அடுத்து சங்கு ஒலி அல்லது மணியோசை. இது கோவில் மணியோசையாகவும் இருக்கலாம், வேறு மணியோசையாக இருக்கலாம். பிரேதம் அல்லது பிணம், சாவு ஊர்வலம். இது சில நேரங்கள் என்ன சொல்கிறோம், இது
கடன் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடை, கொடி, சாமரம், கரும்பு, அக்ஷதை, பச்சை மாமிசம், கல், தாசி, பசு அல்லது எருது, மங்கள வாக்கியம் மற்றும் வாத்திய ஓசை, பக்ஷி கூட்டம், சுப சீர்வரிசை, சலவை வஸ்திரம், மணக்கோலம், கன்னிப்பெண்கள், செந்தணல், சாதம், அரிசி, அரசன். இங்கே அரசனுக்கு பதிலாக இப்போ மேலதிகாரி, உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். முத்து, பொறி, கருடன், நரி, மான், கண்ணாடி, மயில், அன்னம், தேன், சந்தனம், படுக்கை, வாசனை பொருட்கள், வெள்ளி, இதெல்லாம் நம்ம கண்ணில் தென்படுறது அல்லது எதிர்படுறது, இல்லை நமக்கு முன்னாடி யாராவது எடுத்துக்கிட்டு வர்றது, இது எல்லாமே சுப சகுனங்களாகும். நாம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அல்லது பயணத்தை தயாராகும் அல்லது செயலை துவங்கும் பொழுது இதெல்லாம் தென்படுறது சுப சகுனங்களாகும். இது நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகளை வச்சு ஓகே, நம்ம செய்ய போகிற செயலுக்கு நன்மையில முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதை மேற்கொண்டு தொடரலாம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். நாம் பயணத்தை தொடங்கி பயணத்தில் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஏதாவது அறிகுறிகள், சுப அறிகுறிகள் தென்படுமானால் அதை நம்ம தட வழி சகுனம்னு சொல்கிறோம். இதில் நன்மை தரக்கூடிய அறிகுறிகள் கொண்ட தடவழி சகுனங்கள் என்னென்னா வலியன், ஆந்தை, உடும்பு, கருடன், காடை, குரங்கு, கழுகு, கௌதாரி, கீரி, இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்முடைய வலப்புறத்துலேருந்து இடப்புறம் நோக்கி சென்னுச்சுன்னா சுப தடவழி சகுனம் தான். அதே நேரத்தில் நாரை, செம்போத்து, புள்ளிமான், காகம், கொக்கு, ஓணான், கிளி, கோழி, புனுகு பூனை, வால்குருவி, நரி, புலி, இதெல்லாம் நமது இடப்புறத்துலேருந்து வலப்புறமாக போனால் அதுவும் சுப தடவழி சகுனமாகும். இதுக்கு நேர்மாறாக நடந்தால் அது அசுப தடவழி சகுனமாகும். அதே போல் மூஞ்சுரு சத்தம், வேத மந்திர ஓசைகள், கழுதை கத்தல், குதிரை கனைத்தல், நாய் உதறுதல், ஆந்தை, கிளிக்கூட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சுப சகுனமாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நம்ம தடவழியில் போகும்பொழுது நம்ம அறியாமல் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நாம் போகிற அந்த சுப காரியங்கள் நன்மையில் முடியும் அப்படின்றது இதனுடைய அர்த்தமாகும். ஒரு செயலை தொடங்குறதாக இருந்தாலும் அல்லது ஒரு செயலை செய்ய நாம் கிளம்புறோம் அப்படின்னு வீட்டை விட்டு அந்த சூழலாக இருந்தாலும், இல்லை வீட்டை விட்டு வெளியில் பயணப்படுகிறோம் அப்படின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அதில் இப்போது சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தடைகளையோ தாமதத்தையோ அல்லது தீமைகளையோ தரக்கூடிய அறிகுறிகளாகும். இது எல்லாமே அசுப சகுனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவையெல்லாம் எதிர்படுறதோ, கண்ணில் படுறதோ, இல்லை கிளம்பும் பொழுது பார்வையில் தென்படுறதோ நல்லது அல்ல. ஒருவேளை அப்படி தென்பட்டால் பரிகாரங்களை செஞ்சுட்டு தான் நாம் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணணும். அப்போ இந்த அசுப சகுனங்கள் என்ன? ஒற்றை பிராமணன், விதவை பெண், எண்ணெய் எடுத்து வருபவர், விறகு கட்டு அல்லது கட்டை சுமந்து வருபவர், வெற்று பாத்திரத்தை தூக்கிட்டு வர்றாங்க, நோயாளி, யாராவது தும்முனாங்க, ஒரே ஒரு தடவை தும்முறது, பூனை குறுக்க போகிறது, குறிப்பாக கருப்பு பூனை போகிறது, பைத்தியக்காரன் கண்ணில் தென்படுறது, நொண்டிகள், விருபிகள், மொட்டைத்தலை, விரிஞ்ச கூந்தலுடையவங்க தென்படுறது, தலையை விரித்து போட்டுட்ருக்கிறவங்க, குருடர்கள், எண்ணெய் தேய்ச்ச தலை, இன்னும் அவங்க குளிச்சிருக்க மாட்டாங்க, எண்ணெய் தேய்ச்சிருக்கம்னு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி, நாவிதர், தட்டான், வாணியர், 3 கோமூட்டிகள், அதாவது வைசியர்கள், கோமூட்டிகள்னால் வைசியர்களை சொல்லும், இரட்டை சூத்திரர்கள், கணக்கோலை, கணக்கன், ஜடாதாரி, சந்நியாசி, நாமம் போட்டுள்ள நம்பி, தூரஸ்திரீ, அதாவது வீட்டுக்கு தூரமான பெண்கள், அலி, எண்ணெய் குடம், பயங்கர வேஷதாரி, அறிவாளி அல்ல அறிவாள், கோடாலி, கடப்பாறை, புதுப்பானை, ஆயுதமேந்திய மனிதர், மலடி, சுமை தூக்கி வருபவர், முக்காடு போட்டவர், குள்ளன், எருமை, கழுதை, குரங்கு, உடும்பு, மழை பெய்கிறது, இடியோசை, கோட்டான், பன்றி உருமுற சத்தம், சுழல் காற்றடிக்கிறது, தும்முறது, விம்மி அழுறது, இது எல்லாமே அசுப சகுனங்கள். தும்மலை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தும்முறது தான் நார்மலாக அசுபம்னு எடுத்துப்பாங்க. பல முறை தும்முறது சகுனம் இதாக எடுத்துக்கிறது இல்லை.
ஸோ அதையும் ஞாபகம் வச்சு இது எல்லாம் இந்த அசுப சகுனங்கள் தென்பட்டால் அல்லது பார்வையில் பட்டால் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிட்டு தான் நாம் மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் செயல்படணும். அசுப சகுனங்களுடைய லிஸ்ட்டு இன்னும் தொடருது. வெந்நீர், துடப்பம், முரம், தர்பைப்புல், தோல், புண்ணாக்கு, உழக்கை, பலிபொருட்கள், ரோமம், அணைஞ்ச விளக்கு, வலை, அப்புறம் கொக்கரிக்கிற சப்தம், ஓங்காரமாக போடான்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஓங்காரம் போடுறது, ஓங்காரமான சவுண்டு, சாப்பிட்டு விட்டு போன்னு யாரோ சொல்கிற சத்தம், போகாதேன்னு சொல்கிற சத்தம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிற சத்தம், ஐயோன்ற குரல், கால் இடறது, தலையை யாரோ தட்டுறது இல்லை தலை தட்டிக்கிறது, அகால நேரம், பூனை, பாம்பு, முயல் போன்ற குறுக்க போகிறது, அழுக்கான கிழிந்த ஆடை அணிந்தவர்கள் தென்படுறது, ஈரமான ஆடை அணிஞ்சிட்டு வரவங்க கண்ணில் படுறது, கருப்பு துணி அணிஞ்சவங்க கண்ணில் படுறது, இதுவுமே அசுப சகுனங்களாகும். இவைகள் தென்பட்டாலுமே அந்த செயலையோ அல்லது யாத்திரையோ அல்லது பயணத்தையோ அல்லது என்ன செய்ய இருக்குமோ அந்த விஷயத்தை மேற்கொண்டு பரிகாரம் செய்யாமல் தொடரக்கூடாது அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக தடவழி சகுனத்துக்கு வெரி சிம்பிளாக இதெல்லாம் நன்மை தரும்னு சொல்லுவாங்க. அதாவது 5 அடி போகிறதுக்குள்ள காக்கைகளோட சகுனங்கள், ஒருத்தவங்க கூப்பிட்டா எவ்வளோ தூரம் சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு கருடனோட சகுனங்கள், ஒரு நாளிகை தூரம் வரைக்கும் உள்ளது வலியன் சகுனம், ஒரு நாள் முழுக்க நாரை அல்லது செம்போத்தோட சகுனம், இது எல்லாம் போகிற இடத்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு பலன் என்னவாக இருக்குன்றது தரக்கூடியதாகும். அது நன்மை தரக்கூடிய பலன்களாக இருக்குன்றதுக்கு அறிகுறியாகும். அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு நித்திய கர்மாலாம் முடிச்சுட்டு பட்டு வஸ்திரம் அணிச்சிட்டு வடக்கில் ஊரில் வரைக்கும் நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க இல்லை போய்கிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த கருடன், காட்டுக்காடை இதெல்லாம் இடதுபுறமாகவோ அல்லது செம்போத்து, விச்சிலி, வால்புரி வலதுபுறமாகவோ போச்சுன்னா, அப்போ என்னென்ன இடதுபுறமான கேட்டால் வலமிருந்து இடம் போகணும், வலப்புறமான இடமிருந்து வலமாக போகணும். அப்படி போச்சுன்னா அந்த சகுனங்கள் தரக்கூடிய நன்மைகள் ஒரு வருட காலத்துக்குமே நமக்கு நன்மைகள் அளிக்கும் அப்படின்றது சகுன சாஸ்திரத்துடைய பலனாகும். அப்போது எந்த திசையில் எந்த இது வந்தால் சுப சகுனம், எந்த இது அசுப சகுனமாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ கிழக்கிலேருந்து ஒரு ஒற்றை பிராமணர் வர்றாருன்னா அசுப சகுனம். அதே பசு, காளமாடு, அதான் ரிஷபம் சொல்கிறோம், வந்ததுன்னா சுபசகுனம். இதே தெற்குலேருந்து ஒரு சுமங்கலி பெண் வந்தால் சுபசகுனம். அதே விறகு கட்டு சுமந்துக்கிட்டோ இல்லை கட்டையை சுமந்துக்கிட்டோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அது அசுப சகுனம். மேற்குலேருந்து ஒருத்தங்க நிறைகுடம், தண்ணி நிரப்பின நிறகுடமோ அல்லது ஏதோ ஒன்று நிரம்பின நிறகுடத்தோட ஒருத்தங்க வராங்க, நிறகுடம் கண்ணில் படுது அப்படின்னா அது சுபசகுனம். அதே எண்ணெயை சுமந்துக்கிட்டு ஒரு எண்ணெய் பாத்திரத்தையோ எண்ணெய் டின்னையோ இல்லை எண்ணெயோ சுமந்துட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அது மேற்குலேருந்து வந்தால் அசுப சகுனம். இதே வடக்குலேருந்து யானையோ அல்லது குதிரையோ வந்தால் சுப சகுனம். இதே வடக்குலேருந்து ஒருத்தங்க வெறும் பாத்திரத்தை கையில் வீசிக்கிட்டோ அல்லது வெறும் பாத்திரங்களை சுமந்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அது அசுப சகுனம். இப்படி திசையை வைத்தும் சகுனங்கள் சுபம் அசுபம் என வரையறுக்கப்படுது. இதுதான் சகுன நிமித்தங்களுடைய அடிப்படை. இது இல்லாமல் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வையில் தென்படுறது, அங்க அசைவுகளை வச்சு சொல்லப்படுகிற சாஸ்திரமாகும். இது இல்லாமல் நாத சாஸ்திரம் சொல்கிறதா ஒளி, எந்த வகையான மிருகங்கள், எந்த வகையான பறவைகள், என்ன மாதிரியான இது கொடுத்தா அது நன்மை அல்லது தீமை அப்படின்ற விஷயங்களையும் தெரிவிக்கிறதும் சகுன நிமித்தங்களில் வரும். இது எல்லாமே ஆருடத்தின் கீழே தான், ஆருட சாஸ்திரத்தின் கீழே தான் எல்லாமே வருகிறது. அப்போது இது இல்லாமல் வரக்கூடிய விஷயங்கள் அடுத்து என்னன்றதையும் அதை நாம் வாரங்களில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அசுப சகுனங்கள் தென்பட்டால் என்ன பரிகாரம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த அசுப சகுனங்கள் தென்பட்டாலோ பார்வையில் பட்டாலோ இல்லை அசுப சகுனங்கள் அசுப நிமித்தங்கள் காதில் கேட்க நேர்ந்தாலோ நாம் பரிகாரம் பண்ணிட்டு போகணும்னு நான் சொல்கிறேன். பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் எளிமையானது தான். உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த பயணத்தை தொடர்றது உங்களுக்கு மன அமைதி, பாதுகாப்பை தரும். இது ஒரு வித பரிகாரம். இன்னொன்று, ஒருவேளை அசுப சகுன நிமித்தங்கள் எந்த திசையிலேருந்து வருதோ, ஒரு திசையிலேருந்து ஒரு சத்தம் வரலாம், அது சுப நிமித்தங்களை கொடுக்கக்கூடிய சப்தமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சத்தம் கேட்ட அந்த திசையை பார்த்து மனசார கும்பிட்டு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கண்மூடி அமர்ந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையவோ அந்த பயணத்தையோ என்ன செஞ்சிட்டிங்களோ அதை மேற்கொண்டு தொடரலாம். இதுதான் நார்மலாக பரிகாரங்கள்.
இந்த பரிகாரங்களோட சுப சகுனங்கள், அசுப சகுனங்கள் பற்றின இந்த வார வகுப்பு நிறைவு பெறுது. அடுத்த வாரம் இந்த பறவைகள், விலங்குகள் எழுப்புகிற சப்தங்கள், அதுக்கான சுப அசுப சகுனங்கள் என்ன, நிமித்தங்கள், அந்த நிமித்தங்கள் சொல்ல வர பலன்கள் என்ன, அது மேற்கொண்டு தொடரலாமா வேண்டாமா, இந்த விஷயங்கள் எல்லாமே வர வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.